வணக்கம். இதான் காலையிலே ஹிந்திக்காரங்க கொண்டு வந்த போர்வை. நல்லா நீளமாக இருந்து, போர்வைன்னு இல்லை, ஒரு பெட்டு மாதிரியே இருக்குது. நல்லா திக்கானது தான். 2 மடிப்பாக மடித்து விரித்து போட்டிருக்கேன். ஒரு 2 போர்வையை வாங்கியாச்சு. ஒரு போர்வை பார்த்திங்கன்னா 1500 பேசிக்கிட்டு இருந்தான். எங்கள் அம்மாவும் வீட்டம்மாவும் விலை பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே இருந்து பார்த்துட்டே இருந்தேன். ஹிந்திக்காரன்னு ஏமாத்துறதுக்கு சொல்லவே வேண்டாமல் என்ன சொல்லுதான்னு. ஒரு போர்வை 1500, மாதம் 500 தாங்க அப்படின்ட்டு 3 மாதமாக வந்து வாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு போர்வை மொத்தத்திலே 500 அந்த ரேஞ்சு தான் ஒர்த்தபுள் இருக்கும். ஆமாம், 1500ன்னு சொல்லி யாரும் வாங்கி ஏமாந்துடாதீங்க. 1500ன்னு சொன்னால் 1000க்கு தந்துட்டு போயிட்டான் லாபம்தான்னு கூட வாங்கிடாதீங்க. ஒரு 500 ஒர்த்து இருக்கும். நேரடியாக நம்ம வந்து என்ன போர்வை இது, ஒரு 300 தான் பெரும் போல் அப்படின்னு பேசினோம்னா ஆட்டோமேட்டிக்காக 500 தந்துடுவாங்க. அதே போல் மொத்தமாகவும் வாங்கிடாதீங்க. ஆமாம், நாங்கள் இப்போ 2 வாங்கிட்டோம் நமக்கு தேவைன்ட்டு. ஏன்னா என்ன பாருங்கள், ஒரு இதில் இப்போ நம்ம தெரியாதவங்க என்ன நினைப்போம், இது வந்து 4 போர்வை போல் அப்படின்னு நினைப்போம். அண்ணா இருக்கா மடித்து வச்சுருக்கா, 4 அடுக்கு மடித்து வச்சுருக்கு. ஆனால் இங்கே இருக்கிறது ஒரே போர்வை தான். அதை அவ்வளவு மடிப்பாக மடித்து வச்சுருக்காங்க. அதனால் ஹிந்திக்காரங்கக்கிட்ட யாரும் ஏமாந்துடாதீங்க. ஆமாம், 1500 2000 சொன்னாலுமே நம்ம அப்படி தர அடியாக அடித்து கேட்டுறணும். எப்பா இது வந்து 500 தான் பெறும் அப்படின்ட்டு கேட்குறதுல நம்ம ஒன்றும் கூச்சப்பட அவசியமே இல்லை. கட்டிச்சுன்னா தரப்போகிறாங்க, கட்டாது லாபம் இல்லை அப்படின்னா சந்தோஷமான்ட்டு கிளம்ப போகிறாங்க. அவ்வளோந்தான். ரைட்டு, அதான் சரி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஆமாம், இது தெளிவாக பேசினதுனால 1500லேருந்து அம்மாவும் மனைவியும் குறைச்சி வாங்கிட்டாங்க. ஆமாம், ஒரு 500 அந்த ரேஞ்சுக்கு ஒர்த்தபுளானது தான். அதுக்கு கீழே வாங்குறது நம்மளுடைய சாமர்த்தியம்தான். ஓகே, பாய்.